கதலி பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செஞ்சோம்னா 9 மாதத்தில் தார் அறுத்துடலாமுங்க. நேந்திரம் கதலி எல்லாம் பூவை நல்லா 12 மாதம் ஆகும். நேந்திரனில் தான் நம்ம பார்த்துக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ரவுண்டு போயிட்டுருக்கணும். சாறு வடியும், உள்ள தண்டுக்குள்ளே புழு போயிடும். அப்போ நீங்கள் மோனம் அடிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. தண்ணி மெயினுங்க. 12 மந்த்ஸ் நீங்கள் தண்ணி கொடுக்க முடிஞ்சால் செய்யலாம். நல்ல வாட்டர் இருக்கணும், அந்த அளவுக்கு ஈல்டு. உரம் கூட ஒரு 3 தடவை கொடுத்தா போதும். வாட்டர் நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க, நல்ல ஈல்டு. என் பேர் ரவி பிரபுங்க. நான் ஆனமலை. நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம்னா என்னோடது மெயினாக தென்னை, வாழை, ஜாதிக்காய், பாக்கு இதெல்லாம் தான் பண்ணுறேன். இப்போது பாக்கெல்லாம் எனக்கு ஈல்டுக்கு வந்துருச்சு. பாக்கு செடி நடும்போது வாழை நட்டே ஆகணும். ஒரு 3 வருஷத்துக்கு வாழை இருக்கணும், ஷேடு கொடுக்கணும் பாக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் வாழை எடுத்துடலாம். அப்புறம் பாக்கு ஈல்டு வந்துடும். பாக்கு வந்து ஒரு 8 அடிக்கு ஒன்று போடலாம், இல்லாட்டி 7 அடி 9 அடி, நம்ம இடத்த பொறுத்து நம்ம கன்வீனியன்ஸு. அதுக்கும் பாக்குக்கு நல்லா தண்ணி வேணுங்க. அதுக்கும் வாட்டர் கிளாகிங் ஆகாது, ட்ரென்ச் எடுக்கணும், ஆனால் தண்ணி வேணும். அந்த மாதிரி ஃபீல்டில் போடலாம். வாழை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் நான் போட்டது வந்து கதலி, நேந்திரன். கதலி தான் ஜாஸ்தி கிட்டத்தட்ட போட்டுட்ருக்கிறேன். அது மெயினாக அந்த பாக்குக்காகவும் ஜாதிக்காய்க்காகவும் போடுறேன். இப்போ ஜாதிக்காய் இங்கே பெரிய தென்னை மரத்தையெல்லாம் வெட்டிட்டேன். டிஜே கன்று போட்டிருக்கிறேன். அது டிஜே கன்று மேலே வர்றதுக்குள்ளேயே ஜாதிக்காய் கொண்டு வந்துடலான்னு வாழை போட்டிருக்கிறேன். அது ஷேடுக்காக கதலி தான் போட்டிருக்கேன். அந்த ஷேடுக்காக ஜாதிக்காய் வச்சுருக்கேன். மெயின் கிராப் இல்லைங்க, மெயின் கிராப் இல்லை. இந்த வருஷத்தில் தான் மெயின் கிராப் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் இட்ஸ் நாட் மெயின் கிராப். ஜாதிக்காய் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். மெயின் கிராப் எங்களுக்கு தென்னை தானுங்க, தென்னை பாக்கு. தனியாக வந்து நேந்திரன், டிஷ்யூ நேந்திரன் வச்சுருக்கிறேனுங்க. தேனி நேந்திரன் டிஷ்யூ கல்ச்சர் பாக்கெட் நாற்று, அது வச்சு ஈல்டுக்கு வர்ற மாதிரி இருக்குன்னா ஈல்டுக்கு வரல, அதை மட்டும் தனியாக பண்ணுறேன். இதெல்லாம் ஜாதிக்காய்க்காக வச்சுருக்கேன். கதலியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கக்கண் நிறையா வரும். லேடிஸ் அறுத்துகிட்டே இருக்கணும், 20 நாளைக்கு ஒருக்கா பக்கக்கண் அறுத்துகிட்டே இருக்கணும். கதலியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 2ஆங்கால் விடலாம். இது பூ தள்ளோன்னையுமே இன்னொரு நாற்று விட்டுறலாம், புதுசாக நட வேண்டியதில்லை. நேந்திரன் அவ்வளோதான், 1 கிராப்னால் அதை அழிச்சிட்டு புதுசாக தான் போடணும். ஆனால் அதில் பக்கக்கண் இருக்கிறது கம்மியாக இருக்குது, அதில் வராதுங்க. அது சரியாக உங்களுக்கு ஈல்டு கொடுக்காது. கதலி கொடுக்கும். கதலி ஒன்று விடலாம், பூவன் விடலாம், மற்ற எல்லாமே ரஸ்தாலி இதெல்லாமே பக்கன். நேந்திரனை பொறுத்த வரைக்கும் வச்சது தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். பக்கன் வரும், அது பெருசாக ஈல்டு கொடுக்கறதில்ல, ஈல்டு கம்மியாக வரும். இது வந்து கதலியை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செஞ்சோம்னா 9 மாதத்தில் தார் அறுத்துடலாமுங்க. நேந்திரம் கதலி எல்லாம். பூவனெல்லாம் 12 மாதம் ஆகும். பூவன், ரஸ்தாலி, இது எடுத்துட்டிங்கன்னா செவ்வாழை எடுத்துட்டிங்கன்னா 1.5 வருஷம் ஆகும். மெயின்டெனன்ஸ் என்னங்க, நம்ம வந்து நல்ல தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் இந்த பயிரை நட முடியும். 2வது உரம் வந்து ஒரு வருஷத்தில் 3 தடவை கொடுக்கலாம். குப்பை மண் கொடுக்கலாம், கெமிக்கல் உரம் கொடுக்கலாம். அப்புறம் மண் எடுத்து கட்டிடணும். இதுதான் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. சீக்கு ஒன்றும் பெருசாக வரல. நேந்திரனில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கு மோனோ அடிக்கணும். மாதத்துக்கு ஒருக்கா மோனோ வந்து ஸ்ப்ரேயரில் பிடிச்சி ஒவ்வொரு கண்ணாக அடிச்சுட்டு போகணும் சீக்கு வந்தால். நேந்திரனில் ஒன்று, செவ்வாழையில் 2லேயும் வரும். இதுலையெல்லாம் பெருசாக காணுங்க. சாப்ளிங்ஸ் எல்லாம் இல்லைங்க, கண்ணு தானே வாங்குறேன். இதெல்லாம் கண்ணுங்க. டிஷ்யூ வந்து யூனியன் ஆஃபீஸில் கொடுத்தாங்க எனக்கு. இதெல்லாமே கண்ணு தான், வாழை கண்ணு. அது இங்கே லோக்கல் வியாபாரிகிட்ட சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கண்ணு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க, 15 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குருத்தலுகள் வருங்க, கட்டை குருத்து இந்த மாதிரி வரும். மெயினாக அதுதான். அதுக்கு வந்து நம்ம அதை தோண்டிட வேண்டியதானே, கண்ணை தோண்டிட்டு வேறு கண்ணு தான் போடணும். அதான் பெட்ரு. பெருசாகி வந்து நான் வேணால் மருந்து கொடுக்கலாம். இதுலையெல்லாம் ஒன்றும் மருந்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வாட்டில் இருக்குது. நேந்திரனில் தான் நம்ம பார்த்துக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ரவுண்டு போயிட்டுருக்கணும். சாறு வடியும், உள்ள தண்டுக்குள்ளே புழு போயிடும். அப்போ நீங்கள் மோனம் அடிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. நேந்திரனில் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட். செவ்வாழையிலையும் நேந்திரனும். அதுக்கெல்லாம் மோனோவில் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறாங்க, ஊசியே போடுறாங்க. நீங்கள் சிரிஞ்சு இருக்குல்லங்க, சிரிஞ்சிலேயே மருந்தை கலக்கி உள்ளே அடிப்பாங்க. அது எல்லோரும் செய்ய முடியாது. டெக்னிக்கல் பர்சன்ஸ் வர சொன்னோம்னா அவங்க செய்வாங்க. ஏன்னா பெர்பெண்டிகுலர் அடிச்சிட்டாங்கன்னா வாழையே போயிடும். அதெல்லாம் அது ஒரு டிகிரி இருக்குது, 45 டிகிரிஸ் வச்சு அடிப்பாங்க. அது ஒரு 3 மாதம் அடித்தோம்னா நல்லாயிருக்கும். வாழைக்கு வந்துங்க காற்றடி காலம் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து திண்டு எடுத்து கட்டணும், மண் எடுத்து கட்டணும், முட்டு கொடுக்கணும். அந்த பார்டரில் இருக்கிறத மட்டும். சென்ட்ரல் இருக்கிறது ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிக்குது. அது மெயினாக பண்ணணுங்க. மழைனா நீங்கள் வந்து தண்ணி கிளாக் ஆகக்கூடாது. மழை நம்ம பேஜ் தண்ணி நின்று வடிச்சு விடணும், கண்டிப்பாக வடிச்சு விடணும். அந்த மாதிரி பூமி இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த பக்கம்லாம் ஒன்றும் இருக்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் போயிடும். அது ஒரு ஸ்பாட் இருக்குது.
அந்த ஸ்பாட்டில் எல்லாம் போய் தேங்கி நிற்கும். அங்கே ட்ரென்ச் எடுத்து விட்ருக்கேன். அதில் போய் கீழே போய் வெளியே போகணும். வாட்டர் கிளாகிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. டிசீஸ் வருங்க. ஆனால் இதுக்கு வரலிங்க. இந்த கதலிக்கு பெருசாக வர்றதில்லை. இது வரைக்கும் நான் போட்டதில் பெருசாக நான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்ததில்ல. நேந்திரன்னு செவ்வாழை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரெண்டையும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பெரிய மாற்றம் இல்லைங்க. உரம் போக்குவரத்து தான். தண்ணி மெயினுங்க. 12 months நீங்கள் தண்ணி கொடுக்க முடிஞ்சால் செய்யலாம். நல்ல வாட்டர் இருக்கணும். அந்த அளவுக்கு ஈல்டு. உரம் கூட ஒரு 3 தடவை கொடுத்தா போதும். வாட்டர் நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க, நல்ல ஈல்டு. வாழைக்கான மார்க்கெட் தான் பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முதல்ல கிலோ 20 ரூபாய்க்கு விற்றேன் கதலி. இப்போ கிலோ 55 ரூபா. 2 மாதம் நான் இந்த கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிற கதலியை நினச்சி நான் கண்ணு போடுறேன். எனக்கு ஈல்டு வரும்போது கிலோ 20 ரூபாய்னா நான் என்ன பண்ணுறது? இது ஒரு பெரிய பிரச்சனை வாழையில். அப்புறம் அந்த காத்தடி ரெண்டும் தான் பெரிய ப்ராப்ளம். மற்றதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை வாழையில். தண்ணி மண் நல்லா இருந்தால் போடலாம். ஃப்ளக்சுவேஷன்னா நம்புவோங்க. நீங்கள் வாழையை பொறுத்த வரைக்கும் ஈல்டுக்கு வந்ததுன்னா ஒரு மாதம் 2 மாதத்தில் உங்களோட ஈல்டு முடிஞ்சிடும். அந்த 2 மாதத்தில் ரேட் கிடைக்கலன்னா போச்சு. அந்த 2 மாதத்தில் இப்போ எனக்கு ஈல்டுக்கு வந்துட்டுருக்கு 55 ரூபா. இதே நான் ரெகுலராக போகிறதுனால எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு மேலே எடுத்து கொடுத்தா 20 ரூபா. நான் 20 ரூபாய்க்கு பூரா விற்றுருந்தேன்னா என்னோடய ப்ராஃபிட்டே இருக்காதுங்க. சரியாக இருக்கும். அதுதான் எனக்கு நான் சீசன் பார்த்து போடணும். மெயினாக ஜூன்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட் இருக்கும். இந்த ஓணத்துக்கு நல்ல ரேட் வரும். ஓணத்துக்கு 100 ரூபா வந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டிசம்பருக்கு மேலே சம்மர்னு வரும்போது அது என்ன ரீசன் தெரியலைங்க. அந்த காவேரி பெல்ட்டு அங்கெல்லாம் வாழை தார் வந்துருமே என்னமோ தெரியல, கம்ப்ளீட்டாக இறங்கிடுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கதே. டிசம்பருக்கு மேலே வேஸ்ட் தான். 20 ரூபா. வாழை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் நிறைய இருக்குதுங்க. தண்ணி மண் நல்லா இருந்தால் அதை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல அட்வான்டேஜ் தான். விலை வித்தியாசம் வரும். உங்களுக்கு இப்போ 55 ரூபாய்க்கு வைக்கும்போது அது சீசன் பார்த்து நீங்கள் வைக்கணும். சம்மரில் வராத மாதிரி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காவேரி பெல்ட்டு, அந்த சில பெல்ட்டுகள் இருக்குல்லைங்க, அந்த ஜூன் ஜூலை இப்போ நடுவாங்க. தண்ணி இப்போ தான் அங்கே இருக்கும். நட்டு அவங்க சம்மரில் எல்லாம் அறுத்துருவாங்க. அப்போ சம்மரில் ரேட்டுக்கு வந்துடும். இதுதான் ப்ராப்ளம் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி சீசனுக்கு வராமல் பார்த்துக்கணும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்க, இதுதான் மார்க்கெட்டிங் தான். ரேட்டு தான் டிஸ்அட்வான்டேஜ். தொடர்ந்து ஒரே ரேட் இருக்கிறதில்ல. வேல்யூ ஆடட் பண்ணணும்னா அது கான்சன்ட்ரேஷன் வேணுங்க, இன்வெஸ்ட் பண்ணணும், லேபர் வேணும். அதெல்லாம் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். டைரெக்டாக இது மெயினாக வேல்யூ ஆடட் இதுக்கு போகிறது இல்லைங்க. இது பூரா சாப்பிட்றதுக்கு தான் போகுது. கேரளா போகுது. நல்ல வெரைட்டியாக இருந்தால் பாம்பே பாக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதில் எக்ஸ்போர்ட் ஆகும். நல்ல வெரைட்டியாக இருக்கணும். நல்ல காயாக இருந்தால் பாக்ஸ். அது இதை விட கிலோ 5 ரூபா சேர்த்து கொடுப்பான். அது கதலி தான் மெயின். இதுக்கு ஏன்னா நான் இந்த வருஷம் போடுவேன், அடுத்த வருஷம் நான் போட மாட்டேன். அப்புறம் அசோசியேஷன் என்ன ஒன்று பண்ணலாம், அதெல்லாம் பண்ணணும். விவசாயிகள் அது யாரும் நினைக்கிறது இல்லை. இது அப்படி இல்லைங்க. இது பண்ணுறவங்க பூராமே கொஞ்சம் வெல் டு டூ ஃபார்மர்ஸ் தான். அதனால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால தான் மார்க்கெட் பண்ண முடியுது. இல்லைன்னா எங்கிட்ட ஒரு 10 ரூபா கம்மியாக வாங்கிட்டு போய் அங்கே போய் ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சு இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் கலைச்சி வாங்குறாங்க. இப்போ அசோசியேஷன்னா ஒரே ரேட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.